இட்ஸ் யுவர் ஃபெஸ்டிவல். அண்ட் இப்போ நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் எனக்கு கொடுத்த ரெஸ்பான்ஸ்க்கு அப்புறம் இது அவர் ஃபெஸ்டிவலாக மாறிடுச்சு, நம்மளோட ஃபெஸ்டிவலாக மாறிடுச்சு. நான் எப்பவும் ரொம்ப எனக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க ஈவெண்ட்ஸ்க்கு நான் எப்பவுமே வேஷ்டி சட்டை போட்டுப்பேன். நான் அப்படி நினச்சி தான் இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வேஷ்டி சட்டை போட்டு வந்திருக்கேன். அண்ட் இது கரெக்டாக விஷு டைமில் நடக்கிறதும் இன்னும் சந்தோஷம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து விஷு டைமில் நான் கேரளாவில் இருக்கேன். ஸோ இங்கே மக்கள் எல்லாரும் அதை எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்கன்றதையும் பார்க்குறேன். அது மலையாளத்தில் விஷயம் எல்லாருக்கும் விஷு அசம்சகள். கரெக்டா? தேங்க்யூமா, தேங்க்யூ. அண்ட் கேரளா ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் ஒவ்வொரு ஃபிலிம்ஸ் அப்போவும் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அண்ட் லவ் எப்போவுமே ஸ்பெஷல். பட் அமரனுக்கு நீங்கள் கொடுத்த லவ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப ரொம்ப நன்றி. அது இங்கே உள்ள ஒருத்தரை பற்றின ஒரு ரியல் ஸ்டோரி, இந்து ரெபேகா வர்கீஸ் அவர்களுடைய ஒரு ரியல் ஸ்டோரி, மேஜர் முகுந்த் அவர்களுடைய ரியல் ஸ்டோரி. ஸோ இந்து ரெபேகா வர்கீஸ் அவங்களுடைய மனசுல இருக்க அந்த கிரிட், அந்த கான்ஃபிடன்ஸ், அது அனதர் எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். கேரளாவில் இருக்கிற லேடிஸ் எப்படின்னு சொல்றதுக்கு இந்து ரெபேகா வர்கீஸ் அவர்கள் ஒரு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். அவங்கள பத்தின ஒரு படத்துல நடிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பெருமை. அதுக்கு நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் அது அன்கண்டிஷனல். அதுக்கும் நன்றி சொல்லணுன்றதுக்கு தான் இந்த நிகழ்வுல கலந்துக்கணும்னு நினைச்சேன். இப்போ எங்க பார்த்தாலுமே ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் பார்த்தா, இல்ல நான் துபாய் போனா கூட, இப்ப துபாய் போனா கூட துபாய் மாதிரி இல்ல, அது கேரளா மாதிரி தான் இருக்கு. எங்க பார்த்தாலும் நம்ம ஆட்கள் தான் இருக்கிறாங்க எங்க போனாலும். ஸோ அங்க போகும்போது கூட என்னைய பார்க்கும் பொழுது ஓய் மம்முட்டி அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த லேண்ட்லயே அந்த லவ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எப்பவுமே இருக்கும். அது இந்த மக்கள் கிட்ட எப்பவுமே இருக்கிறது. அது ஒரு ஃபெஸ்டிவலா செலிப்ரேட் பண்றதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆர்ட்டை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல், கல்ச்சரை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு ஃபெஸ்டிவல்ன்றது ரொம்ப கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்க தாண்டி இட்ஸ் வெரி வெரி இன்ஸ்பைரிங். ஆர்ட்டை செலிப்ரேட் பண்ற, கல்ச்சரை செலிப்ரேட் பண்ற எல்லா ஸ்டேட்டும் எப்பவுமே ஸ்பெஷலா தான் இருக்கும். அந்த ஸ்பெஷாலிட்டி தான் நம்ம இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கேரளா சினிமா ஆர்ட்னு சொல்லும்போது கேரளா சினிமா பத்தி பேசியே ஆகணும். இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா எல்லாரும் ரசிக்கிற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியா கேரளா சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கு. அதுல இருக்கிற டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், ஆர்டிஸ்டா இருக்கட்டும், அவங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ். ஒரு லாஸ்ட் மந்த் நான் வந்து கமல் சாரோட பேசிட்டு இருக்கும்போது கமல் சார் சொன்னது, சார் கேரளாவில் பாருங்க சார், எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் அமேசிங்கா இருக்கும் சார். பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர்னு இல்லை சார், எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும் அமேசிங்கா இருக்கும். எப்படி சார் அவங்களால மட்டும் எப்பவுமே முடியுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஒரு லெஜெண்ட் கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் வருதுன்னு போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அந்த ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ எவ்ரி ஃபிலிம் இங்க இருந்து ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் வரும்போது அது இட் ரெசனேட்ஸ் அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் இட்ஸ் இன்ஸ்பயர்ஸ் லாட் ஆஃப் ஃபிலிம் மேக்கர்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்வுல கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாதிரி லவ் கொடுத்துட்டே இருங்க. எனக்கு இப்போ இங்க வந்து பேர் சொல்லும் போது நீங்க இவ்வளவு கத்தும் போது அங்க என்னுடைய போட்டோ வரைஞ்சு வச்சிடலாம் ஒரு தேங்க்யூ. ஸோ இட்ஸ் ஸ்லோலி பிகமிங் லைக் என்னுடைய இது எல்லாமே நான் அப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இது உங்க ஃபங்க்ஷன் என் ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்ம ஃபங்க்ஷன், நம்ம ஊர், நம்ம ஸ்டேட்டா மாறிட்டே இருக்கு. கேரளா ஃபுட்டு சொல்லவே வேணாம். இன்னைக்கு மத்தியானம் அப்படி ஒரு ஃபுட்டு தான் நான் சிஎம் சார் வீட்டில் சாப்பிட்டேன். இப்போ அடுத்தும் கேட்டிருக்கேன், இங்கே பக்கத்தில் ஒரு அமேசிங்கான ஃபுட் பிளேஸ் எங்கே இருக்கு, நான் போய் சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. எப்போ கேரளா வந்தாலும் நல்லா சாப்பிடுவேன் நான். இங்கே இருக்கவங்க அப்படி கொடுத்துருக்காங்க. நான் இதில் எல்லாத்த பற்றியும் பேசலாம். ஸ்டேஜில் ஒரு பேப்பர் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் இந்த பேப்பரில் ஃபுல்லாக மலையாளம்லேயே எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு எல்லா பேரும் ஒரே பேர் மாதிரியே இருக்கு. ஒரு ரெட் கலர்ல ஒரு பேர் இருக்கு, அது சிஎம் சார் பேருன்னு நான் நினைக்கிறேன். அதை மட்டும் கரெக்டா கண்டுபிடிச்சேன் நான். இந்த ஃபெஸ்டிவல் as I said it's really 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 inspiring. இந்த மாதிரி ஈவெண்ட் எல்லா ஊர்லயும் நடத்தணும்னு நினைக்கிறேன். மக்கள் நீங்க எல்லாரும் ஒன்னா வந்து செலிப்ரேட் பண்ற இந்த